மிஸ் எஸ். மிஸ் என்னன்னா இப்ப எனக்கு இன்னொரு ப்ராப்ளத்தால கொஞ்சம் இப்பதான் ஜாயின்ட் ஆனேன் நம்மளோட ஜாயின்ட் ஆயிட்டு கட் ஆனதுனால அப்பதான் சொன்னீங்களா அந்த கலரா ஆயிடுச்சு சொல்லி ஆமாம்மா. அதை டேக்ஸுகள் நான் ஒவ்வொன்று டேக்குகள் ஒவ்வொன்று ஒரு கோடட் டேக்குகள் இந்த HTML ஹெட் முடிக்கிறது, பாடி டைட்டில், பாடி முடிக்கிறது, HTML முடிக்கிறது, இதுகள் எல்லாம் ரெட் கலர் இல்ல. இந்த மற்ற இதுகள் வந்து பிளாக் கலர், நார்மல் பிளாக்ல எழுதணும். மற்ற எல்லாம் ரெட்ல. ஓகே மிஸ். முடிஞ்சதா முடிஞ்சதா? குயிக்கா பிள்ளை குயிக்கா. யாரும் நீ முடிச்சிட்டா? முடிச்சாக தம்ஸ் போடுங்க பிள்ளை. ஓகே. இப்போ மிஸ் உங்களுக்கு இப்ப ரன் பண்ணி காட்ட போறேன்னா, ரைட். ஓகே. இப்ப மிஸ்ஸோட கோட பாருங்க. மிஸ்ஸோட கோடிங் தெரியுதா? எஸ் மிஸ். இப்ப நீங்க எஸ் அழிச்ச மிஸ். மாதிரி எழுதிக்கிறேனா மிஸ்? நீங்க எழுதிட்ட மாதிரியே இருக்குதான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. முதலாவது எஸ் HTML மிஸ். ஸ்டார்ட் பண்ணிருக்கு, அப்புறம் ஹெட் எடுத்திருக்கிறேன், டைட்டில் மை ஃபர்ஸ்ட் வெப் டைட்டில் முடிச்சிருக்கு, பாடி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன், பாடி க்ளோஸ் பண்ணிருக்கிறேன், பட் அதுக்குள்ள ஒன்றும் போடல. அதுக்குள்ளதான் கண்டென்ட் வரும், மை கண்டென்ட் வரும். ரைட். ஓகே ஓகே. மிஸ். ஹெட் முடிச்சிட்டேனா? ஹெட் முடிச்சிருக்கு, ரைட்டா? ஓகே. ரைட். இப்போ இங்க நான் சர்வ் பண்ணணும். இப்படி நான் நோட் பேட், இதான் நோட் பேட் பிள்ளைகள். ஸோ நோட் பேட்ல நான் இப்ப சர்வ் பண்ண போறேன். ஃபைல்ல போய் சர்வ் ஆஸ்ல நான் எங்க எனக்கு சர்வ் பண்ண வேணுமோ அதுல கொண்டு போறேன். இப்ப நான் எக்ஸசைஸ் 1 நான் ஏற்கனவே போட்டதுனால இப்படி இருக்கு. எக்ஸசைஸ் 1. ரைட். எக்ஸசைஸ் 1 போட்டுட்டு நான் கொடுக்குறேன், சர்வ் கொடுக்குறேன். எஸ். ரைட்டா? சர்வ் ஆயிட்டு. ஓகே. சர்வ் ஆயிட்டா? எஸ் மிஸ். இப்ப என்ன காட்டுங்க, இது எங்க இருக்குன்னு இருக்கா காட்டுங்க. 1 minute 1 minute. ஹாய். இப்ப காட்டுங்க, இது எங்க இருக்கு? எக்ஸசைஸ் 1 இந்த இருக்கு. Right. இத நான் என்ன செய்யறேன், அடுத்து நான் ஒரு என்ன சொல்றது, அஹ்,
1 minute பிள்ளைகள் 1 minute. இப்ப நான் என்ன செஞ்சேன்னு பாருங்க. சர்வ் பண்ணிக்கல என்னென்ன சர்வ் பண்ணிருந்தாங்க எல்லாரும் கவனிச்சீங்களோ தெரியல. கவனிச்சீங்களா? ஏன் மிஸ்ஸுக்கு ரன் ஆகல? ரைட் 1 minute. இதுல மிஸ் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. மிஸ் அந்த ஹெட்ட நீங்க பின்னால போட்டுட்டீங்க முன்னால போடுறதுல விளங்கல? ஹெட் வந்து பாடிக்கு முன்னால எல்லாம் வரும். ஹெட் வந்து பாடிக்கு முன்னால. ஓகே, அது பிரச்சனை இல்ல. ரைட், அதையும் போட்டு விடுவோமே. அது பிரச்சனை இல்ல. மிஸ்ஸுக்கு ஏன் ரன் பண்ணல? ஃபைல்ல போய் சர்வ் கொடுக்குறேன். டெஸ்க்டாப்ல exercise 1.html. ரைட்டா? மிஸ் டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். HTML கொடுக்கணும். ரைட், கொடுத்துட்டு சர்வ் பண்றேன் நான். ரைட்டா? சர்வ் பண்றேன். இப்ப க்ளோஸ் பண்ணுறேன். இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சர்வ் பண்றது பிள்ளைகள் ஏதாவது ஒரு உங்களோட வெப் ப்ரௌசர்ல தான் சர்வ் ஆகும். ரைட்டா? வெப் ப்ரௌசர்ல தான் சர்வ் ஆகும். நாங்க வெப் பேஜ் ஒன்று தானே தயாரிக்க போறோம். வெப் பேஜ் ஒன்று தான் தயாரிக்க போறோம். ஸோ வெப் ப்ரௌசர் ஒன்றுல தான் சர்வ் ஆகும். ஸோ இது எங்க இருக்குன்னு தெரியுதா மிஸ்ட ஸ்கிரீன்ல? தெரிஞ்சாக்க சொல்லுங்க. அப்ப எங்க இருக்கு நான் சர்வ் பண்ணினது? இது சங்கரா? மிஸ் அந்த பிடிஎஃப்க்கு கீழே பிடிஎஃப்க்கு கீழே மிஸ் கொடுத்தது டெக்ஸ்ட்ல இருக்கு. இது இல்ல, என்ன இருக்கு கீழே இருக்கு? இதுதான் நான் கொடுத்த கோட்ஸுக்குரிய அவுட்புட்டை காட்டுறது. சரியா? நான் .html நான் சர்வ் பண்ணினா அது வந்து என்னுடைய ப்ரௌசர் ஒன்றுல வந்து அது எனக்கு அவுட்புட் காட்டும். நான் டெக்ஸ்ட்ல நான் .txt இல்ல நான் சர்வ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி காட்டும். சரியா? HTML சர்வ் பண்ணினா இந்த மாதிரி காட்டும். அப்ப நான் இது ஒருக்கா ஓபன் பண்றேன். எப்படி இந்த வெப் பேஜ் இருக்குன்னு பாருங்க. டபுள் கிளிக் பண்றேன். பாருங்க என்ன செய்திருக்கு. மை கண்டென்ட் அது வந்திருக்கு. இதுல பாருங்க, கண்டுபிடிங்க பாப்பா. நாங்க எழுதி இருந்தோம், ஏதோ ஒரு கோட்ஸ் எல்லாம் எழுதி இருந்தோம். என்னென்ன எழுதி இருந்தோம் காணையில, சிலதான் காணையில. மை கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. இதுல எது எங்களுக்கு அவுட்புட் என்ன காணையில சொல்லுங்க பாப்போம். என்னத்த காணையில? இது அவுட்புட். ரைட், நாங்க போட்ட கோடிங் என்னது? நாங்க போட்ட கோர்ஸ் இது தெரியுதா? நாங்க போட்ட கோர்ஸ் இந்த இருக்கு. மை ஃபர்ஸ்ட் வெப் பண்ணலாம் டைட்டிலுக்கு கொடுத்துருந்தாங்க. அது எங்க இருக்கு? அந்த டைட்டில்ன்றது எது? ஹெட்ன்னு சொல்லி கொடுத்தோம் தானே. ஹெட்டுக்குள்ள டைட்டில்னு கொடுத்துருக்குறோம். மை ஃபர்ஸ்ட் வெப் இருக்கு. அதை காணையில. ஆனா மை கண்டென்ட்ன்றது வந்திருக்குது. அப்ப அந்த மை ஃபர்ஸ்ட் வெப்ன்றது எங்க பிள்ளைகள் இதுல காணையிலேயே. இந்த ஹெட் இதுகள் எல்லாம் வராது. எங்களுக்கு அவுட்புட்டா வரக்கூடியது நாங்க இந்த டேக்குக்குள்ள கொடுக்குறதுகள் மட்டும்தான் எங்களுக்கு டிஸ்பிளேயா வரும். சோ இது அங்க இருக்கு. மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் இந்த இருக்கு பாருங்க. தெரியுதா வர்ஷிகன்? எல்லாருக்கும் தெரியுதா பிள்ளையர்? எஸ் மிஸ். ஆரதி என்ன நித்திரையா? உற்சாகம் இல்லாம இருக்கிறீங்கல்ல, நித்திரை சொல்றீங்க போல. மை ஃபர்ஸ்ட் வெப், மை ஃபர்ஸ்ட் வெப்ன்றது இதுதான். இப்ப நீங்க டைட்டிலுக்கு கொடுக்கறது இந்த ஹெட்ல டைட்டிலுக்கு கொடுக்கறது எதுவா வரும் பிள்ளைகள்? இந்த இருக்கு, இந்த டேப்ல இருக்கிறது தான் உங்களுக்கு ஹெட்டா வரும். சரியா? அப்ப அதுக்குள்ள நீங்க என்ன கொடுத்தீங்க? மை கண்டென்ட்ன்றது இதுல உங்களுக்கு சும்மா டிஸ்பிளே ஆயிருக்கு. ரைட்டா? சோ இதுக்கு நீங்க பயன்படுத்தின ப்ரௌசர் என்ன இது? நீங்க HTML கோட்ஸ் பயன்படுத்துறதுக்கு நீங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எது?
HTML கோட்ஸ் ரைட் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்துற சொவ்வையா எது மிஷேல்? நோட்பேட். நோட் பேட். மிஷேலுக்கு யருணிட்ட தான் பதில் வருது, மிஷேல காணோம். ரைட். அப்ப அடுத்து நீங்க HTML கோட நீங்க ரன் பண்ணி பாக்குறது எதுல உங்களோட அவுட்புட் வெளியில தெரியும்? அவுட்புட் எந்த சாஃப்ட்வேர்ல தெரியும், இல்லாட்டி என்னத்துல தெரியும்? இந்த அவுட்புட் நாங்க பயன்படுத்துற ப்ரௌசர்ல தெரியும். மிஸ் என்ன பயன்படுத்துறேன்? கூகுள் குரோம் பயன்படுத்துறேன். ஸோ என்னுடைய கூகுள் குரோம்ல தான் அது எனக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து சும்மா நார்மலான ஒரு ஆரம்பம் தான் பிள்ளைகள். அடுத்தடுத்து நாங்க செய்து கொண்டு போறதுக்கு எங்களுக்கு புரியுமா இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ்ல நாங்க மீதியை கண்டினியூ பண்ணுவோம். சரி, அடுத்த கிளாஸ் எப்போ எங்களுக்கு? அடுத்த வியாழன். அடுத்த வியாழன் அப்படியா? ஓ என்ன? எஸ் மிஸ். ரைட், ஓகே. நான் அடுத்த கிழமையில பிள்ளைகள் HTML ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சு விடுவேன். நாங்க கோட்ஸ் எழுதுவோம், அதோட அதோட அவுட்புட் எப்படி இருக்குமென்னு பார்ப்போம். ஸோ டைமுக்கு மிஸ் ஜாயின் பண்ண சொன்னா டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க. மிஸ் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மிஸ் நான் இப்பதான் வந்தேன், முன்னுக்கு காட்டுங்க பின்னுக்கு சொல்லுங்கன்னா மிஸ்ஸுக்கு முடியாது அப்படின்னு. சரி, ஏன்னா நாங்க குயிக்கா நாங்க பேப்பர்ஸும் செய்ய இருக்கு. ஸோ விளையாடிட்டு இருக்கலாது. எங்களுக்கு ஒரு நாள் தான் கிளாஸ் இருக்குன்றபடினால கொஞ்சம் நான் அடுத்த வியாழன் சிலபல மிஷேல் மிஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியா எடுக்க பார்ப்பேன். ஒருக்கா கேளுங்க மிஸ்ஸுக்கா, மிஸ்ஸுட்டு இருக்கா கேளுங்க, டே கேட்ட மாதிரி இருக்கா கேளுங்கப்பா. ரைட், ஓகே. ஓகே பிள்ளைகள், அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Okay. God bless you all. See you on Thursday. Bye. Thank you, teacher. God bless you, teacher. Thank you. Bye.